ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது 10 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தாங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க 10 டிப்ஸ்ல ஒரு சில பேருக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் வாசலுக்கும் ஜன்னலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் போடுவோம். அந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து கொடுக்கறதுனால வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருச்சுன்னா வாஷிங் மிஷின் டப்பில் மாட்டிச்சுன்னா ஏதாவது ரிப்பேர் ஆகிடுமோன்ற பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை மாட்டும் போது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கையிலேயே துவைப்போம். இனி அந்த கவலை விடுங்க. வாஷிங் மிஷின்லேயே எப்படி வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் உடையாமல் எப்படி துவைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். வீட்டில் என்கிட்ட பாவாடைக்கு நம்ம நாடா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கயிறு இருந்தது. அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரீனை வந்து ராட்ல போடும்போது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து அந்த கயிறை இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப மெல்லிசான நூல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி 2 பட்டையை வந்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிஷினில் வந்து துவைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகிடும். அந்த துணியோட ரொம்ப ஒட்டின மாதிரி நாட் போடாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். சூப்பராக வந்து துவைச்சி கொடுத்துரும். அந்த பட்டனும் வந்து கழண்டாலும் அந்த கயிறுக்குள்ளேயே தான் இருக்கும். நிச்சயமாகவே இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம். ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் வாங்கும்போது ரன்னிங் மெட்டீரியலாக வாங்கினா சிங்கிள் பீஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் பீஸாக கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காம சிங்கிளாக இருக்கணும்னு நினைப்போம். அதை வந்து ஸ்டிச் பண்ணாமே எப்படி வந்து மாற்றுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஸ்க்ரீன் மாற்ற அந்த ராடை வந்து நம்ம கையில் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸுமே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி செப்பரேட்டடாக 2 இருக்குது இல்லைங்களா, இதில் ஒரு பீஸை வந்து அந்த ராட்லேயே விட்டுட்டு இன்னொரு பீஸை வந்து நம்ம கழட்டிடலாம். இப்போ நான் கழட்டிட்டு இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இதை கரெக்டாக அந்த ராடோட எட்ஜுக்கு கொண்டு வந்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்க்ரீனில் இருக்க ஃபஸ்ட்டு ரிங்கை மட்டும் அந்த ராட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக அந்த செகண்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா ஸ்க்ரீனோடது, அந்த துணியை வந்து இந்த ராடில் வந்து மாட்ட போகிறோம். அதில் கரெக்டாக வந்து 2 ரிங்கை வந்து நம்ம மாட்டணும். பாருங்கள், ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீதி வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரிங்கை வந்து மறுபடியும் அந்த ராடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2ஆவதாக மாட்டணும் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீனோட துணி மீதி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்போ போல் நம்ம ஜிக்ஸாக் மெத்தடில் வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. 2 ஸ்க்ரீனையும் வந்து ஒன்றா வந்து சேர்த்தாச்சு. ஆனால் செப்பரேட்டடாக இருக்காது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ சிங்கிளாகவே நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து 2 ஸ்க்ரீனை வந்து ஒன்றா போட்டிருக்கீங்கன்னு துளி கூட உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு வந்து ஜன்னலையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அப்படியே ரன்னிங் மெட்டீரியல் மாதிரியே தான் இருக்கும். 2 ஸ்க்ரீனை வந்து அட்டாச் பண்ணதான் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இப்போது அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம். பச்சை வேர்க்கடலையே கடையிலேருந்து வாங்கி நம்ம வீட்லேயே வறுத்துக்கலாம்னு நினைப்போம். அப்படி வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து எல்லாமே ஈவனாகவே வறுப்படாது. தோல் வந்து சீக்கிரத்துலேயே வந்து கருகிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அது லேசாக சூடான பிறகு 2 டீஸ்பூன் போல் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து லேசாக சூடான பிறகு நம்ம பச்சை வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து சேர்க்காதீங்க. இதில் 1/4 கிலோ போல் வேர்க்கடலை இருக்குங்க. கை விடாமல் இது மாதிரி ஒரு 4 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உப்போடு சேர்த்து வேர்க்கடலையை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட தோல் வந்து ஒரே மாதிரியே ஈவனாக வந்து வறுப்படும். உங்களுக்கு கடைசியில் பார்க்கும்போது தெரியும். ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. அதோட கலர் பார்க்கும்போதே தெரியும். ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்க்கும் போது இருந்த கலருக்கும் இப்போவும் நிறைய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஆற வைக்கணும். இல்லைனா நம்ம இதுலேருந்தே உடனே எடுத்துறதா இருந்தாலும் எடுத்துடலாம். உப்பு வந்து சேர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கரண்டியில் வச்சு எடுத்துருங்க. சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டிங்கன்னா லேசாக நமுத்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது தோல் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சரியான பக்குவத்தில் நம்ம வறுத்துருக்கோமான்றதை இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். இந்த டிப் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பளம் சாப்பிட்டது போக மீதம் உள்ளதை மறுநாள் சாப்பிட்லான்னு எடுத்து வைப்போம். சாப்பிட்ற நேரத்துக்கு பார்த்தா பேப்பர் மடிக்கிற மாதிரி இப்படி நமுத்து போயிருக்கும். அதை தூக்கி போடாமல் மறுபடியும் எப்படி கிறிஸ்பியாக மாற்றணுன்ற டிப்பை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கடை வந்து லேசாக சூடான பிறகு அப்பளத்தை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை கிழிச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் சரியாக ஒரு நிமிஷம் போல் நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா அப்பளத்தோட கலர் வந்து மாறிடும்.
இந்த மாதிரி நம்ம வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பளத்துல இருக்க ஈரப்பதம் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கிறிஸ்பியா மாறிடும். அவ்வளவுதாங்க. இப்போ 1 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். ஆறுன பிறகு நீங்க இத எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். சூடா இருக்கும்போதே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நமுத்தா மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்ட பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்க. பேப்பர் மாரி இந்த அப்பளம் மறுபடியும் கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்க. இந்த டிப்ப கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கருப்பு உளுந்த வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதோட பக்குவமே நம்மளுக்கு வந்து தெரியாது. அதோட கலரே வந்து கருப்பு கலர்ல இருக்கிறதுனால, அதோட டைம் வந்து நம்மளுக்கு தெரியாம ஒண்ணு அதிகமா வறுத்துருவோம். இல்லன்னா வந்து சீக்கிரமாவே எடுத்துருவோம். அப்படி இல்லாம சரியான பக்குவத்துல எப்படி வந்து கருப்பு உளுந்த வறுக்கிறதுன்ற டிப்ப வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கடாயில வந்து 1 கப்பு போல கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல வெள்ள உளுந்த வந்து சேர்த்துக்கோங்க. வெள்ள உளுந்த எதுக்காக சேர்க்கிறேன்னு இப்பவே ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம வெள்ள உளுந்த மட்டும் வறுக்கிறோம்னா, அதோட பக்குவம் என்ன? வெள்ள உளுந்து வந்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வறுப்போம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வெள்ள உளுந்த வந்து இந்த கருப்பு உளுந்தோட சேர்த்துருக்கேன். இப்ப நீங்க மொத்தமா சேர்த்து வறுக்கும்போது, அந்த வெள்ள உளுந்தோட நிறம் மாறினா போதுங்க. பொன்னிறம் ஆனோனே நம்ம வந்து ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் அந்த கருப்பு உளுந்து வறுக்கிறதோட பக்குவம். இப்ப நீங்க வறுத்து முடிச்ச பிறகு அந்த வெள்ள உளுந்த எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதோடயே சேர்த்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லாவே வறுபட்டுடுச்சு. உங்களுக்கு வெள்ள உளுந்த மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா பொன்னிறமாச்சுங்களா? இதுதாங்க இதோட பக்குவம். இது நிச்சயமாவே ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இத நம்ம ஆற வைக்கும்போது வறுத்தா இதே கடாயிலேயே ஆற வைக்கக்கூடாது. ஏன்னா, அந்த பாத்திரம் சூடா இருக்கு இல்லைங்களா? இந்த கீழ இருக்க லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் வறுபட்டுடும். அதனால ஆற வைக்கும்போது எப்பவுமே தனியா ஒரு தட்டுல வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம். ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கெல்லாம் தண்ணி கொண்டு போறதுக்கு இப்ப நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்றதே இல்ல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். மேல பிளாஸ்டிக்கும் உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரா மாரி பாட்டிலும் இருக்கு. இல்லன்னா இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரா மாரி பாட்டில்ஸும் இருக்கு. அதே மாதிரி ஃப்ளாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, இது மாரி ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரா மாதிரி இருக்கு. இந்த மாரி பாட்டில்ஸ்ல நம்ம வந்து கழுவும்போது பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பாத்திரம் தேய்க்கிற அந்த லிக்விட ஊத்திட்டு, பிரஷ்ஷ வச்சு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில தண்ணி குடிக்கும்போது அந்த லிக்விடோட ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்க. வாட்டர் பாட்டில்ல 1 டீஸ்பூன் போல கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துக்கோங்க. இதுல வந்து நல்லா சூடா இருக்கிற தண்ணிய வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பாட்டில்ல ஒரு 3/4 வாசி வரா மாரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இத ஷேக் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வேணும். இது மாரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அந்த கல் உப்பு வந்து அந்த பாட்டில்ல வந்து நல்லா உரசி, நல்லா வந்து உள்ள கிளீன் பண்ணும். இது அப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நம்ம உள்ள சேர்த்துருக்க தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியா சேர்த்துக்கோங்க. இது அப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்துடலாம். சோப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ நீங்க அத ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்குற ஃபிளாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்துல சீக்கிரமாவே வந்து சூடு போயிடுது. நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோன்றத கடையில போய் வந்து கேட்டு பார்த்தேன். அப்ப அவங்க சொன்னது, இந்த மாதிரி தரையில வைக்கும்போது கீழ சாஞ்சிட்டாலோ, இல்ல மேலேருந்து கீழ விழுந்துட்டாலோ, அந்த ஃபிளாஸ்க் வந்து சீக்கிரத்திலேயே வந்து போயிடும்னு சொல்றாங்க. ஃபிளாஸ்க்ல 2வதா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூடியோட கேப் இருக்கு பாருங்க, அத மட்டும் விட்டு ஃபுல்லா வந்து நம்ம சுட தண்ணியோ, இல்ல காஃபி, பால் ஏதாவது வந்து சேர்த்துறோம். அந்த மாதிரி வந்து சேர்க்கக்கூடாது. நான் ஹேண்ட் பேக்ல வைக்கிறதுனால சின்ன ஃபிளாஸ்க்கை யூஸ் பண்றேன். நீங்க பெரிய ஃபிளாஸ்க்கை யூஸ் பண்ணாலும் நான் சொல்ற இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூடான பொருள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 3/4 வாசி ஊத்திட்டு 1/4 வாசி எட விடணும். அந்த சூடு வந்து உள்ள நீராவி வந்து சர்க்குலேட் ஆகறதுக்காக நம்ம அந்த ஸ்பேஸை விட்டாதான் நம்மளுக்கு அந்த ஃபிளாஸ்க் வந்து பாழாகாம ரொம்ப நாளைக்கு வரும். இதுல சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க காஃபி ஊத்துறதா இருந்தாலும் இதே மாதிரி தான். சரியா ஒரு 3/4 வாசி போல தாங்க நான் ஊத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடும் வந்து குறையாம இருக்கும். ஃப்ளாஸ்க் நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்போம். அதனால இந்த டிப் வந்து நிச்சயமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் என்னன்றதை பார்க்கலாம். கையில போட்டிருக்க ரிங் பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல அப்படியே நம்ம விட்டுருவோம். அதை வந்து மாத்தணும்னே நினைக்க மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் கழட்டலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, பயங்கர டைட்டா இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி பார்ப்போம், சோப்பு போட்டு பார்ப்போம், கழட்டவே முடியாது. இத ஈஸியான மெத்தட்ல எப்படி கழட்டுறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு நூல் இருந்தா போதுங்க. பூ கட்டுற நூல் இருந்தா கூட எடுத்துக்கோங்க. இப்ப இந்த நூலோட இந்த எட்ஜ் வந்து அந்த ரிங்குக்குள்ள நம்ம உள்ள விட்டுடலாம். இந்த அளவுக்கு இழுத்து விட்டுட்டேன். இப்ப இந்த நூலை பார்த்தீங்கன்னா, ஒரு விரல்ல நல்லா வந்து டைட்டா புடிச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து அந்த ரிங்கு மேல இருந்து அப்படியே வந்து சுத்திட்டே வாங்க. நான் எந்த அளவுக்கு வரைக்கும் சுத்திட்டே வரேன்றத பார்த்துக்கோங்க.
நம்ம அந்த விரலை மடக்குறோம் இல்லைங்களா, அந்த எலும்பை தாண்டி வந்து போகணும் நம்ம சுத்துற நூல். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் சுத்துனா போதும். இப்போ அந்த நூலை நான் அப்படியே விட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நூல் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இதை அப்படியே வந்து சுற்றிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிங்கு வந்து அப்படியே நகர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட கை வலிக்காதுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இதை நம்மளே வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து கழண்டி வந்துட்டே இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல. அவ்வளவுதாங்க, கழண்டி வந்துடுச்சு. சூப்பரான டிப்புங்க இது. இது மாதிரி ஏதாவது மோதிரத்தை கழட்டுறது கஷ்டமாக இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். மோதிரம் மாதிரியே கையில் போட்ட வளையலும் நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் கழட்ட வராது. அதுவும் முக்கியமாக வலது கையில் இருக்க வளையல் வந்து கழட்டவே வராது. சோப்பு போட்டு கழட்டி பார்ப்போம், வரவே வராது. ரொம்ப வலி எடுத்துக்கும். இந்த 2 சைடில் இருக்க எலும்பும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கழட்டலாமாங்க. இதுக்கு இந்த மாதிரி கவர் இருந்தால் போதுங்க. கவரோட 2 பக்கமும் ஓப்பனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த பக்கத்தை வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கவருக்குள்ளே நம்ம கையை வந்து உள்ளே நுழைச்சிடலாம். இந்த வளையலை வந்து அப்படியே இந்த கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த வளையல் வந்து இந்த கவரில் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த கவரை அப்படியே வந்து பெண்ட் பண்ணிடலாம். ஈவனாக இருக்க மாதிரி அப்படியே வந்து மடக்கிடுங்க இந்த மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக புஷ் பண்ணி கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா வளையல் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். வளையலை கழட்டும் போது விரலை வந்து அப்படியே குவிச்ச மாதிரி இதை மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கையோட 3 எட்ஜில் தான் நம்மளுக்கு வலி அதிகமாக இருக்கும். எந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல புஷ் பண்ணாமல் ஈஸியாக வர 2 இடத்துல வந்து நம்ம புஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டி வந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல எனக்கு வலி அதிகமாக இருக்கு. அதனால இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து தான் நான் புஷ் பண்ண போகிறேன். பாருங்க, ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இந்த சைடும் புஷ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வலிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கும்போது ஈஸியாக வந்து வளையல் கழண்டி வந்துடும். இந்த டிப்பு வந்து சூப்பராக இருக்குங்களா? இனிமேல் வளையல் கழட்டுறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம். ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் டேவை எடுக்கலான்னு பார்த்தா பயங்கர டைட்டாக இருக்கும். அது எடுக்கிறதுக்கு நம்ம எந்த டூல்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கத்தியோ இல்லை ஸ்க்ரூ டிரைவரோ யூஸ் பண்ணாதீங்க. ஐஸ் டேவை எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குங்க. ஐஸ் டே கீழே கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு போல தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 செகண்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஐஸ் டே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஒரு 5-6 செகண்டுக்குள்ளேயே வந்து எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. பாருங்க, இதுக்காக நீங்கள் வந்து எந்த டூல்ஸும் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரீசர் தான் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.